உங்களே மறுபடியும் பேக் டு ஒர்க். வண்டி கிளம்பியாச்சு எல்லாருக்கு. இப்போ எங்க இருக்கேன்னா திருச்சி. திருச்சி டு கரூர் பஸ் ஏறியாச்சு. காலையில எத்தனை மணிக்கு கிளம்புனது? ஒரு 8:30 9 மணிக்கு கிளம்புனது. நிசாதான் வந்து பஸ் ஏற்றி விட்டா. 9 மணிக்கு கிளம்பி இங்க திருச்சி வர்றதுக்கு 12:30 மணி ஆயிடுச்சு. இனிமேல் போயிட்டு கரூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா இன்னொரு 1.5 மணி நேரம், 2:30 3 மணி ஆயிரும். இங்க சாப்பிடலாம்னு பார்த்தேன், 12:30 மணிக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆகல. அதனால நம்ம கரூர்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அந்நியாய வெயிலுங்க. சட்டையெல்லாம் தொப்பையாயிருச்சு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன், ஒரு 10 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிஷாவுக்கு ஆப்ரேஷன் வர பண்றது, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு. கூட அம்மாவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, தையல் பிடிச்சாச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இப்போ கரூர் போயிட்டு கரூர்ல இருந்து அங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர், அங்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டர். சாயங்காலமா ஆயிருன்னு நினைக்கிறேன். வண்டி இருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும் வண்டி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க பயணிப்போம், வேற வழியும் இல்லை. இங்க சாப்பிடலாம்னா பார்த்தா வயிற்று பசி. காலையில வேற சாப்பிடாம வந்துட்டேன். வீட்டுல ஒன்றும் ரெடி ஆகல, எல்லாம் நான்வெஜ்ஜா இருக்கு. நான்வெஜ் நம்ம சாப்பிடுறது இல்லையா. எதுவும் தயிர் சாதம் அது இதுன்னா வசந்த பவனுக்குள்ள போனோம், அது ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். சரி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது எங்க போய் சந்திக்க போறோம் அப்படின்னா லாரி கிட்ட. ஓகேங்களா? வண்டியை மாத்திட்டு என்ன லோடு என்ன ஏது நைட்ல ஏத்துறாங்களா ஏத்தலையா, நான் போறதுக்கே சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆயிடுது. பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, லவ் யூ, பாய்.